இப்போ நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஜாஸ் செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து VTL சக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதில் வந்து நம்ம எப்படி சாஃப்ட் ஜாஸ் செட் பண்ணலாம் சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து 3 இருக்கும். இது வந்து 3 ஜா ஜக்கு. இதில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருப்பாங்க 400 WCV அப்படி போட்டிருப்பாங்க. இது வந்து என்னென்னா இந்த சக்கோட டயாமீட்டரு, அப்புறம் 1.5 செரேசன் அப்படிங்கிறது. இந்த பல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்லாக இருக்கிற இந்த செரேசன். இப்போ இது உடைய 1.5 mm செரேசனில் இருக்கிற ஜாஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இதுவும் இந்த பல்லாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுமே ஒரே செரேசனில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாஸ் வந்து நம்மளால் இதில் செட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 3 ஜாஸ் வேணும். இதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா 1 2 3 அப்படின்னு இருக்கும். 3 ஜாஸ் இருக்கும். இப்போ 2ன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த 2ஆம் நம்பர் பொசிஷனில் அதோட பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்மில் தான் இந்த செட் பண்ணணும். இப்போது இந்த டூலை வந்து நான் வந்து டேட்டமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது டயாக்காக நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எவ்வளோனா 446.8 mm நான் வைக்கணும். அதுக்காக இப்போ 400 0 செட் பண்ணிவிட்டு இப்போ 46.8 mm நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னா இந்த மிஷின் ரீடிங்கில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மிஷின் ரீடிங்கில் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து 0 செட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மிஷின் ரீடிங்கை வந்து இந்த டூல் நம்பருக்காக நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த பொசிஷன் கிடச்சதும் நீங்கள் இந்த டூலை வந்து டச் பண்ண மாதிரி நீங்கள் 3 ஜாஸையுமே செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாஸ் வந்து சென்டர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஜாஸையுமே இந்த டூலை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாஸோட சென்டர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இது முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த உள்ள டீ நட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டீ நட் வந்து இந்த மாதிரி ரேடியஸ் மாதிரி இருக்கும். இந்த ரேடியஸ் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள் சைடில் வர்ற மாதிரி போடணும். வெளி சைடில் வர்ற மாதிரி போடக்கூடாது. உள் சைடில் வர்ற மாதிரி போட்டு இந்த மேலே இருக்கிற 2 ஸ்க்ரூவில் வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணணும். இப்போ இந்த ஜாஸ் வந்து இந்த சக்கில் வந்து கனெக்ட் பண்ணுறதே இந்த இதுதான் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி உள்ளே வந்து டீ நட்டுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி உள்ளே ஷூட் பண்ணிட்டு மேலேருந்து டாப் பொசிஷன்லேருந்து நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து பொசிஷனுக்காக செட் பண்ணிக்கணும். இந்த டூலோட டூல் கட்டிங் எட்ஜு வந்து நம்ம வந்து ரேடியஸை வந்து மெஷர்மெண்ட் பண்ணோம். இது வந்து ஒன்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதை மூவ் பண்ணக்கூடாது. இஜெட் வேணால் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஜாஸ் போல்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது டீ நட் போல்டு. இதை வந்து போட்டு நல்லா ஏர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அதை டைட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணும்போது இந்த ஜாஸ் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பிடிச்சிக்கிட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது சில நேரங்களில் வந்து சென்டர் வந்து மாறிடும். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு டைட் பண்ணுங்கள். இது வந்து டைட் பண்ணும்போது சில நேரங்களில் மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக சென்டர் ஃபுல்லாகவே மாறிடும். சென்டர் மாறக்கூடாது. ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஜாஸ்க்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்க, இதே மாதிரி தான் மற்ற ஜாஸும் இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டூலோட கட்டிங் எட்ஜுக்கிட்ட கரெக்டாக அது வந்து வந்துட்டு போகணும். அதுதான் கான்செப்ட்டு. எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸில் தான் மெயின்டைன் ஆகணும். டூலோட கட்டிங் எட்ஜும் இந்த நம்ம இப்போ வைக்க போகிற அந்த பொசிஷனும் கரெக்டாக வரணும். இப்படி இந்த பொசிஷனுக்காக நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா இப்போ எல்லாமே ஒரே சர்க்கிளாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி இப்போ 3 ஜாஸையுமே நான் மாட்டிக்கிறேன். இந்த 3 ஜாஸுமே மாட்டிட்டு இப்போ நான் டைட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை
மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாபை வந்து ஒன்ஸ் நீங்கள் லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு டைம் வந்து நம்ம டீக்ளாம்ப் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபுல் டைட் பண்ணலை, ஜஸ்ட்டு வச்சு தான் பார்க்க போகிறோம். இந்த டயாமீட்ரு 446 mm டயாமீட்ரு வந்து கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே தான் போகுது, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம நல்லா பேலன்ஸ் இருக்கிற 3 ஸ்க்ரூவையும் போடணும். மொத்தம் 6 ஸ்க்ரூ போடணும். இப்போ நம்ம 3 ஸ்க்ரூ மட்டும் தான் சும்மா தான் போட்டிருக்கோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 6 ஸ்க்ரூவுமே நம்ம போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டுறலாம். இது வந்து பேசிக் ஜாஸ் செட்டிங். இதே மாதிரி தான் ஜாஸ் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணணும். VTL மிஷினில், CNC மிஷினில் எல்லாத்துலேயுமே ஜாஸ் செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் பண்ணணும். இது வந்து ஜாஸ் வந்து வாஷ் பண்ணுறதும் இதே மாதிரி தான். சென்டரில் வந்து பங்க் வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே டூலை வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வாஷ் பண்ணிடலாம், ஜாஸ் வாஷ் பண்ணிடலாம். ஜாஸ் வாஷ் பண்ணுறதும் இதே மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு ஏதாவது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வச்சு ஹேமரை வச்சு நீங்கள் தட்டி ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாஸ் செட்டிங்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் நீங்கள் தட்டுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த தட்டுற பக்கமாக நீங்கள் வந்து அலாங்கி வந்து பிடிச்சிக்கோங்க, இந்த நான் பிடிச்சிருக்க மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து உங்கள் கைக்கு வராது. அலாங்கி வந்து ரொம்ப லென்த்தாக நம்ம யூஸ் பண்ணும்போதே அது வந்து ரிட்டன் ஆகும், ஜம்ப் ஆகும். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஜாஸ் செட்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஜாஸ் வந்து டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. டைட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாப் கிளாம்ப் பண்ணிட்டு அடுத்தடுத்து நீங்கள் ஃபர்தராக எல்லா ஒர்க்குமே நீங்கள் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.